இன்றைக்கு இந்த செம்மணி விவகாரம் வந்ததுக்கு பிறகு விமல் வீரவன்ச உதய கம்பன்பில சரத் வீரசேகர கொட்டுகிற இனவாதத்தை ஏன் அவர்கள் கட்டுப்படுத்தல? தாயகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் தெரியும், அதன் பின்னாலே இந்த அரச தரப்பு இருக்க கண்டம் காணாதது போல ஊக்குவிப்பு செய்கிற இந்த ஆட்சியாளர்களால ஒரு காலமும் இனவாதமற்ற மதவாதமற்ற தேசத்தை உருவாக்கவே முடியாது. சிங்கள தரப்பு தமிழர் விவகாரத்துல வேறுபாடு இல்லாமல் ஒன்றிணைஞ்சு நிற்கிறாங்க. சகோதரி இசைப்பிரியா ஒரு ஊடக போராளி, அந்த சகோதரிக்கு என்ன நடந்தது, யார் யார் பிடிச்சிட்டு போறாங்க, இல்லாட்ட முகங்களும் அதுல தெரியுது. இராணுவத்தின் சட்டத்தின் முன்னால நிறுத்த முடியுமா அவங்களால? வெள்ளக்கோடி வழக்கில நான் தான் ஓர்டர் போட்டேன் சுட சொல்லி என்று வெட்ட வெளிச்சமா ஊடகத்துக்கு சொன்னவர் கோட்டாபய ராஜபக்ச. ஏன் நிறுத்தல இன்னைக்கு சட்டத்துக்கு முன்னால? தமிழர் தரப்பு தமிழர் விடயத்துக்குள்ள ஒரு நிலைப்பாட்டில இல்லை. ஆகவே நாங்கள் தெளிவா இருப்போம். நாங்கள் ஒற்றுமையும் பலமும் சிந்திக்கிற ஆற்றலும் எங்கள்கிட்ட இருந்தால்தான் நாங்கள் இருக்கிறத தக்க வைக்கலாம். இல்லையென்றால் நாங்கள் வேபாத்து கொண்டிருக்கோம். அவங்க ஒவ்வொரு கேசட் பேப்பரா போட்டு முழுக்க அபகரிச்சு கொண்டு போயிடுவாங்க. அன்பானவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றார் தாயகத்திலிருந்து வரலாற்று ஆசிரியரும் அத்தோடு வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினராகவும் பணிபுரிந்து இன்னும் பல பொது வேலை திட்டங்களையும் பொது செயற்பாடுகளையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற சபா கோதாஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊடக தர்மத்துக்கு ஏற்பாற்போல் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வாளராகவும் இருக்கின்றார். வணக்கம் சபா அவர்களே. வணக்கம் தேவாண்ணா. STS நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு முறை எங்களோடு இணைந்திருப்பதை மிக்க மகிழ்ச்சி. பல ஆண்டுகளாக தாயத்திலிருந்து அரசியல் பற்றிய பல விடயங்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றும் உங்களுடைய முன் தொகுப்போடு நாங்கள் மேலதிக தகவல்களை பகிர்ந்து கொள்வோம். தற்போது தமிழர் தாயகத்தில் பேசுபொருளாக இருக்கிற விடயம் செம்மணி புதைகுழி விவகாரம் உலகளாவிய ரீதியில் சூடுபிடித்திருக்கிறது. அந்த வகையில் இந்த விவகாரத்தை எதிர்கொள்ள முடியாமல் தென்னிலங்கை திணறுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. என்றாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேறுபாடு இல்லாமல் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதியை மறைக்க வேண்டும் என்பதில் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்பதை அங்கு நாங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகளும் வரி அதிகரிப்புகளும் இந்த ஆட்சியாளர்களை எதிர்பார்த்த பல தரப்பினருக்கு ஏமாற்றம் தான் கொடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜனாதிபதி வருகிற போது ஓடித்திரிந்த விளையாட்டுகள் எல்லாம் அடங்கி இப்பொழுது பருவமடைந்த மங்கை ஒளிந்திருப்பது போல ஒளிந்து விட்டார். எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை, என்ன கதைக்கிறார் என்றும் தெரியவில்லை. அப்படியான ஒரு சூழல் தான் தற்பொழுது நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழலில் தமிழர் தாயக பகுதியில் நிலங்களை அபகரிக்கிற விவகாரம், இந்த பௌத்த விகாரங்களை விஸ்தரிக்கிற விவகாரம், இவை எல்லாமே கடந்த கால ஆட்சியாளர்களுடைய செயற்பாடுகள் அத்தனையுமே ஒரு தொடர்கின்ற நிலவரமாகத்தான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தான் தென்னிலங்கையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்களினுடைய விவகாரத்தில் ஒரே போக்கில் தான் இருப்பார்கள் என்பதை இவர்களும் அதை தவறாமல் கடைபிடிக்கிறார்கள் என்கிற ஒரு நிலவரம் இப்பொழுது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. இந்த செம்மணி விடயத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இவ்வளவு ஒரு பாரதூரமான புதைகுழியாக இருக்கின்ற பல இடங்களில் இருக்கின்றது. ஆனாலும் அதில் ஒரு பகுதியாக இந்த செம்மணி தற்செயலாக ஒரு கட்டிடத்துக்கான ஒரு இடத்தை தோன்றும் போது அது முன் வந்து இப்பொழுது 60க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் விவகாரம் மிக புலம்பெயர் நாடுகளில் மிக பெரிய ஒரு இனப்படுகொலையாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் அது இனப்படுகொலை இல்லை என்பதுதான் கூறப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. இதை பார்க்கின்ற பொழுது இதை மூடி அடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அல்லவா இந்த செம்மணி புதைகுழியை? இந்த செம்மணி படுகொலை விவகாரம் அம்மணி சந்திரிகாவினுடைய ஆட்சி காலத்தில் தான் அரங்கேற்றப்பட்டது. அந்த ஆட்சியில் பங்குதாரர்கள் இன்று இருக்கின்ற
அன்றகுமார தலைமையிலான அன்றைய ஜேவிபி தான். அவர்கள் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அம்மாவின் ஆட்சிக்கு பங்குதாரர்களாக இருந்தவர்கள். ஆகவே அந்த செம்மணி விவகாரத்தில் பொறுப்பு கூற வேண்டியவர்களில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா மட்டுமல்ல, இவர்களும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தான். ஆகவே கடந்த கால அந்த சம்பவங்களில் அவர்களும் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு நிலவரம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணராதவர்களாக இருக்க மாட்டார். அவ்வாறான சூழ்நிலையில் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தமிழர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பொறுப்பு கூறலையோ அல்லது நீதி வழங்கலையோ அவர்கள் தொடர்ந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் செய்ய தயாரில்லை என்பதற்கு இவ்வளவு காலமும் ஆட்சி செய்தவர்களை விட வித்தியாசமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து நம்பியிருந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஏமாற்றமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த புதைகுழி விவகாரத்தில் ஏலவே வழக்குகள் இருக்கு. இதுக்கு போதுமான சாட்சியங்கள் இராணுவ தரப்பில் இருக்கிறது. அந்த வழக்குகள் முன்னெடுக்கப்பட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு மாற்றப்பட்டு அந்த கைதிகள் பிணையில் விடுவிக்கப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் ஏலவே நடந்து முடிந்தது. இப்பொழுது 65 எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதை விட இன்னும் தோண்டப்பட இருக்கிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த எலும்பு கூடுகள் எடுக்கப்படுகிற போது வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட நபருக்கு அனுரகுமார அரசாங்கத்திலும் புலனாய்வாளர்களால் மிரட்டல் விடப்பட்டிருக்கிறது. முதலாவது. இரண்டாவது, அங்கு ஒரு மர்ம வாகனம் ஒன்று அந்த புதைகுழி பிரதேசத்தை சுற்றி வலம் வந்திருக்கிறது. அந்த வாகன இலக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு போலீசாருக்கும் உரிய தரப்பினருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை அந்த வாகனம் யாருடையது, ஏன் அங்கு சுற்றப்பட்டது என்றது எந்த விதமான விசாரணைகளும் அரசாங்க தரப்பினராலேயோ அல்லது காவல்துறை தரப்பினராலேயோ மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே இந்த வழக்கு தொடுநரை புலனாய்வாளர்களை கொண்டு மிரட்டுவதும் மர்ம வாகனம் தெரிந்ததை விசாரணை செய்யாமல் விட்டிருப்பதுமே இந்த விவகாரத்தில் இவர்களால் இதுக்கு தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை திட்ட தெளிவாக சொல்லி நிற்கிறார். ஆகவே இதைவிட நாங்கள் அன்றகுமாரவிடம் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. இது கடந்த கால ஆட்சியாளர்களைப் போலதான். எப்படி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில், கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் புலனாய்வாளர்களை வைத்து மிரட்டினார்களோ அதே பாணி. எப்படி மர்ம வாகனங்களை வைத்து ஆக்களை மிரட்டினார்களோ அதே பாணிதான். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நீதி என்பது இங்கு இல்லை, உள்நாட்டுக்குள் இல்லை. அதே நேரம் இதை ஏற்றுக்கொள்ற மனநிலையில் இல்லை. அவர்கள் முன்பின் முரணாக ஆட்சியாளர்கள் கதைக்கிறார்கள். நீதியமைச்சர், தற்போது இருக்கிற நீதியமைச்சர் ஆரம்பத்தில் சொன்னார் இந்த புதைகுழி விவகாரங்கள் எல்லாம் கற்பனை கதைகள். தற்போது அது ஆதாரபூர்வமாக சூடு பிடிக்கிற போது அவர் சொல்கிறார், இல்ல இதுக்கு நாங்கள் சரியான விசாரணை செய்து நீதி வழங்குவோம். இது ஒரு ஏமாற்று நாடகம், இது பொய், இது மக்களை ஏமாற்றுகிற விவகாரம். அதற்கான எந்த பொறிமுறை கூட அவர்கள் இதுவரை செய்யவில்லை. அதுக்கு ஆக்கப்பூர்வமாக பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் கூட நடத்தவில்லை. ஆகவே இப்படியான ஒரு சூழலில் நான் நினைக்கிறேன் 100% இந்த உள்நாட்டுக்குள் நீதி இல்லை என்பதை இவர்களுடைய ஆட்சியும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது. மர்மமான வாகனங்கள் வந்திருக்கின்றது, சென்றிருக்கின்றது என்று அங்கே பேசப்படுகின்றது போல் அந்த மர்மமான வாகனங்கள் இராணுவத்தினருடையதாக இருக்கலாம். இந்த இராணுவத்தினரால் இந்த ஆட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் என்ற ரீதியில் இந்த ஆட்சியினர் அடங்கி இருக்கின்றார்கள் என்று கணிப்பிடலாமா? இன்றைக்கு சகல அதிகாரங்களும் கொண்ட ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா, அவருடைய ஆளும் அரசாங்கம் 189 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இருக்கிற போது இந்த விவகாரத்தை என்னை பொறுத்தவரை ஒரு மணித்தியாலத்தில் இதை விசாரிக்க முடியும். இந்த வாகனம் ஏன் போனது, இதில் யார் போனார்கள், என்ன நடந்தது என்பது திட்டமிட்டு இதை கண்டும் காணாதவர்கள் போல இதை நடித்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த விடயத்தில் இன்றைக்கு அன்றகுமார அரசாங்கம் வரிக்கு வரி, மேடைக்கு மேடை, பேச்சுக்கு பேச்சு சொல்கிறார்கள். இனவாதம் மதவாதம் இல்லாத தேசத்தை தாங்கள் உருவாக்க போறோம். இன்றைக்கு இந்த செம்மணி விவகாரம் வந்ததுக்கு பிறகு விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, சரத் வீரசேகர கொட்டுகிற இனவாதத்தை ஏன் அவர்கள் கட்டுப்படுத்த இல்லை? இன்றைக்கு ஆரம்பத்துல சொன்னாங்க தமிழ் தேச விரோத கும்பலன் சேர்ந்துதான் அதை சொன்னது. அதாவது இராணுவத்தின் உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கு, சகோதர இயக்கங்களை சுட்டு புதைச்சவங்கள் அவர்களுடைய உடலங்கள் தான் அங்க கிடக்கன்னு சொல்லி சொன்னவங்க.
கிளறி கொண்டு போய்க்குள்ள புத்தக பையோட பிள்ளைகள் இந்த எலும்பு கூடுகள் எல்லாம் வேற இப்ப பாயடைச்சு போச்சிடும். புத்தக பையோட இராணுவமாக போராட வந்ததா அந்த பிள்ளை, அல்லது புத்தக பையோட சகோதர இயக்கத்துக்கு போனவன படுகொலை செய்தவங்க. இன்றைக்கு அதாவது அருண் சித்தார்த் போன்ற கழிவு கைக்கூலிகள் வந்து இன்றைக்கு எவ்வளவு அநாகரிகமாக கதைக்கிறாங்க, செயல்படுறாங்க. இவை எல்லாம் யாற்ற பின்னணியில நடக்குது? இங்க இருக்கிற நாட்டுல இருக்கிற தாயகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அதன் பின்னாலே இந்த அரச தரப்பு இருக்க. ஆகவே இப்படியான தரப்புகளை கண்ணும் காணாதது போல ஊக்குவிப்பு செய்கிற இந்த ஆட்சியாளர்களால ஒரு காலமும் இனவாதமற்ற மதவாதமற்ற தேசத்தை உருவாக்கவே முடியாது. ஆகவே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர்களால ஒருபோதும் நீதி இல்லை, நீதி கொடுப்பதற்கான சந்தர்ப்பமும் இல்லை. கொழும்பு தலைநகரில் செம்மணி புதைகுழிக்கான ஊர்வலம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஊர்வலத்துக்குள் முன்னோக்கி செல்வதற்கு போலீசார் தடையாக இருந்திருந்தார்கள். அதில் பல பொது அமைப்புகள், மனோ கணேசன் உட்பட பல பொது அமைப்புகள், சிங்கள உறவுகள் என்று சொல்லி செம்மணிக்காக குரல் கொடுத்திருந்தார்கள். இதை பற்றி அங்கே வண்ணம் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குரல் கொடுப்பு கட்டாயம் அவசியம். அதை அந்த மக்கள் கொடுக்க முன்வருகிற போது அந்த போலீஸ் தரப்பு உண்மையிலேயே அந்த மக்கள் ஒரு ஆயுதமோ வன்முறையிலோ ஈடுபடையில்லை. அங்க ஜனநாயக குரல் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியை வழங்குமோன்றுதான் கேட்டு போராடி அதை அடக்குமுறைக்குள்ள உட்படுத்திக்கணும் என்று சொன்னால் நீதிக்கான வாய்ப்பு இல்லை என்றதை இதுவும் திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லுது. ஆகவே இதன் மூலம் உள்நாட்டுக்குள்ள எந்த பாதிப்புகளுக்கும் நியாயபூர்வமான நீதி இல்லை என்றதுதான் நிலப்பாடு. ஆளும் கட்சி உறுப்பினரே இருந்து கொண்டு பல விடயங்களை அர்ச்சுனா அவர்களுடன் சேர்ந்திருந்து அர்ச்சுனா கூறுவது சரி போன்று தாளம் போட்டு கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த ஆளும் கட்சி உறுப்பினருக்கு அவருடைய கட்சியினரிடம் கேட்டு அல்லது இந்த ஆளுகின்றவர்களிடம் கேட்டு உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் திறமை இவரிடம் இல்லையா, அல்லது இவர் ஏன் அதற்குள் சென்று விட்டேன் என்று எண்ணுகிறாரா? முதல் என்னென்றால் ஒரு கட்டுக்கோப்பான தலைமத்துவத்திற்கு கீழ் இங்கு யாரும் இப்பொழுது இல்லை. முதலாவது சரியான நெறிப்படுத்தல் இல்லை. மற்றது எங்கட மக்களுக்கு உரிமை என்ன, அதே நேரம் தென்னிலங்கை தரப்பு எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை எந்தெந்த வகையில் அபகரிக்க முயற்சிக்கிறார்கள் என்ற தெளிவின்மை காரணமாகத்தான் இந்த சந்தர்ப்பங்கள், ஒத்துழுகிற சந்தர்ப்பங்கள், அல்லது அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக சிங்கள தரப்பினர் கதைக்கின்ற விவகாரங்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கு. இன்னைக்கு டிசிசி மீட்டிங், அதாவது அபிவிருத்தி குழு கூட்டம் எல்லா மாவட்டங்களையும் மாகாணங்களையும் நடக்குது. ஆனா யாழ்ப்பாணத்துல நடக்கிறது மட்டும் பெரிய பேசு பொருளா வந்து கொண்டிருக்கும். அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை என்று. இது இங்க இருக்கிற ஒரு சிலர் எல்லாத்திலையும் மூக்க நடைக்கிற ஒரு மேதாவித்தனமுடையவர்களாகவும், மற்றது அதாவது இன்றைக்கு சமூக ஊடகங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு, அதுல தாங்கள் ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு கூட கதைக்க வேணுமன்றதுக்காக கதைக்கிறார்களே ஒழிய நடைமுறை சாத்தியமான விடயங்களை சிந்திக்கிறீர்கள். இதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான நிலப்பாடு. இதுல சரியான ஒரு கட்டுக்கோப்பு இல்லை என்றதை நாங்க வெளிப்படையா சொல்லி ஆகும். சரியான தலைமத்துவம் இல்லை, சரியான கட்டுக்கோப்பு இல்லை. என்ன விஷயத்தை எந்த இடத்துல கதைக்க வேணும், மற்றது நாங்க எங்கேயோ பிள்ளை இருக்கிறத வச்சுக்கொண்டு, அதாவது எய்தவன் இருக்க அம்பனோவ கூடாது. அரசாங்கத்தில இருக்கிற பிள்ளைய வச்சுக்கொண்டு நாங்கள் அரசாங்கத்துக்கு கீழ் இருக்கிற அதிகாரிகளையோ அல்லது அடுத்த கட்ட நபர்களையோ நாங்கள் பதம் பார்க்க கூடாது. அது எங்களை பொறுத்தவரையில அது பிழையான விஷயம். ஆகவே இப்படியான அந்த முரண்பாடுதான் இதற்கு மிக முக்கியமான காரணம். கைதெட்டியை பொறுத்தளவில் கைதெட்டிக்கான தீர்வு கிடைக்கும் என்று கடல்துறை அமைச்சர் கூறுகிறார். தீர்வு எவ்வண்ணம் கிடைக்கப் போகின்றது? சிங்கள ஆமைகளுக்கு விட்டு கொடுக்கின்ற தீர்வா, அல்லது மக்களுக்கு காணிகளை கொடுக்கின்ற தீர்வா? புத்த விகாரைகளை அவர்கள் எடுக்கப் போவது இல்லை என்பது இப்பொழுது வருகின்ற அரசாங்கத்தின் இந்த பல மாத ஆட்சியிலேயே புரிகின்றது. அப்படி இருக்கும்போது இவர்கள் மற்ற இருந்த அரசுகளுக்கு ஒத்தவர்களாகவே பார்க்கப்படுகின்றார்கள். அதை நீங்களும் பல முறை கூறியிருக்கின்றீர்கள், நாங்கள் அரசியல் ஆய்வுகளத்திலும் பேசியிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது கடற்துறை அமைச்சர் எவ்வண்ணம் இதை தீர்வை காணப்போம்? என்னை பொறுத்தவரையில் அவர் அமைச்சர், ஆனால் அவர் அமைச்சருக்குரிய தகுதியற்றவர். அதை நாங்கள் இதுல கேட்டுக்கொண்டிருக்கிற அவருக்கு ஆதரவானாக்கள் சில வேளைகள்ல என்ன
ஒரு எதிரான நிலையில பார்க்கலாம். ஏனென்றால் முதல்ல அவர் தமிழைய தெளிவா கதைக்கிறார் இல்லை, அது பெரிய பரிதாபம். முதல் தமிழ அந்த பாராளுமன்றத்துல கொல்றாங்க. தமிழ் வசன மொழி நடை ஆற்றல் அவை எல்லாவற்றையுமே அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள கொல்லுறாங்க. ஆனபடியால் அப்படியான சூழல்ல அவரை பொறுத்தவரையில அவர் ஒரு சேம் சைட் கோல் அடிக்கிறவராக தான் யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன். அவரை இங்க கனபேருக்கு வெளியில இருக்கிறார்களுக்கு விளங்காது. அவர் யாழ்ப்பாணத்திலே ஒரு கதை, கொழும்பிலே ஒரு கதை, வெளிநாட்டு ஊடகங்களுக்கு இன்னொரு கதை, அப்படித்தான் அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார். அவரை சரியா அனலைஸ் பண்ணினால் அதை புரிஞ்சு கொள்ளுவாங்க. யாழ்ப்பாணத்துல என்ன பிரச்சனைன்னா அவைகளுக்கு இப்ப அந்த செம்மணியில நடந்த அணையா விளக்கு போராட்டத்துல அவ சரியான பாடம் படிச்சுட்டோம். அங்க என்ன இனி அப்படி ஒரு இடத்துக்கு வந்தா என்ன நடக்குமன்றதை அன்றைக்கு அவ படிச்சுட்டோம். ஏனென்றா நாங்களும் அந்த இடத்துல நின்று நேர பார்த்து நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு மக்கள் எப்படி அவைய விரட்டிச்சினோம்னு சொல்லி. ஆகவே உண்மையில அவர்கள் செம்மணி அணையா விளக்கு போராட்டத்துக்கு வந்திருக்க கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பாராளுமன்றத்திலையும் வெளியிலையும் நின்று இந்த பாதிப்புக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்று செய்திருக்கணுமே ஒழிய அதை செய்து போட்டுதான் அங்கு வரும். அவை அந்த மக்கள் அவை இப்பவும் நினைச்சு கொண்டிருக்கணும் தாங்கள் எதிரணி என்றுதான் நினைச்சு கொண்டிருக்கணும். அவைக்கு இன்னும் ஆளும் தரப்பண்ட சிந்தனை அவைகிட்ட இல்லை. ஏனண்டா அவரோட ஒரு 3 பேர் எடுபட்டாக்கள் இருக்கணும். எங்கட மக்களை ஏமாற்றி வாக்கெடுத்து எடுபட்டாக்கள் இருக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்களை. அவர்கள் இந்த மீட்டிங்கள்ல கதைக்கிற கதையில வெளிநாட்டுல இருக்கிறார்கள் எல்லாருமே பார்க்கணும். ஏனென்றால் அவைகள் ஆளும் தரப்பு மாதிரி இல்லை, அவை எதிரணி மாதிரி தான் அதுல இருந்து கதைச்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் அவைக்கு புரோட்டோகாலை விளங்க இல்லை, அல்லது புரோட்டோகால் விளங்கலையா, அல்லது அங்க இவர்களுக்கு செல்வாக்கு இல்லையா, இவரோட கதையை கேட்க மாட்டோமான்றது அது அவைகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றா சில விஷயங்களை அவை ஆளுங்கட்சி அவை ஓபத போனில உரிய அதிகாரிக்கு சொல்லி செய்ய வேணும். அவை கூட்டத்துல வந்திருந்து எதிர்கட்சி மாதிரி கதைச்சு கொண்டிருக்க கூடாது. உண்மையில எங்களுக்கு அதிகாரம் இருக்குமா இருந்தால் நாங்கள் இப்படியான கூட்டங்கள்ல இந்த சில்லறை பிரச்சனைகளை படம் காட்டி கொண்டிருக்க மாட்டோம். நாங்கள் உரிய தரப்புக்கு போய் போன் இல்லை, இப்பதான் எல்லா வசதியும் இருக்கு. போன் போல் எடுத்து இன்ன அதிகாரிக்கு இந்த பிரச்சனை இதை உடனடியாக நீங்க தீருங்கன்னு சொன்னா நடக்குது விஷயம். அதை தெரிஞ்சு கொள்ளாமல் அல்லது அதை செய்ய முடியாமல் இந்த சும்மா அந்த கூட்டங்கள்லையும் அல்லது மக்களை சந்திக்கிற இடங்கள்ல நாங்கள் அதுக்கு தீர்வு பெற்று தருவோம் என்று சொல்றது எல்லாம் இதெல்லாம் மக்களை ஏமாற்றுறாங்க. அவங்க கடந்த கால ஆட்சியாளர்களை விட மோசமாக இவங்க ஏமாத்துறாங்க தமிழ் மக்களை, பாரிய அளவில் ஏமாத்துறாங்க. நான் தொடர்ச்சியா STS தொலைக்காட்சியில் ஆரம்பத்தில இருந்தே சொல்லி கொண்டிருக்கேன், இவங்க ஆபத்தானவங்க, எல்லாரையும் விட இவங்க ஆபத்தானவங்க. அதே முகத்தை இப்ப அவங்க காட்டி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பா அதிகமா பேசுறாங்க, ஆனா புள்ளிவாய்க்கால் பிரச்சனையை கதைக்கிறாங்களே இல்லை. இதை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் கேட்கணும். ஏன் நீங்க முள்ளிவாய்க்கால் பிரச்சனை என்றா ஓடி ஒளியறீங்க, உயிர்த்த ஞாயிறு பிரச்சனைக்கு கணக்க கதைக்கிறீங்க. உயிர்த்த ஞாயிறு பிரச்சனையில என்ன செய்யறாங்க, கைக்கூலிகளை பிடிச்சு வச்சு கொண்டு கணக்க கதைக்கிறாங்க. உண்மையான சூத்திரதாரிகள் சுதந்திரமாக AC ரூம்ல இருக்கிறாங்க. ஏன் பிடிக்க முடியல, வேலை பிடிக்கலா. அந்த STS தொலைக்காட்சியில சொல்றேன், இவ உயிர்த்த ஞாயிறுன்ற பிரதான சூத்திரதாரிய பிடிச்சால் இவ ஆட்சி கதிரையில இல்ல, அண்டையோட இந்த ஆட்சி கதிரை பறந்துடும். அத வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். யோசிக்கப்படும். முள்ளிவாய்க்கால்ல நடந்த சம்பவத்துல அப்பாவி இளைஞன் சிறுவன் பாலச்சந்திரன் சரணடைந்த பாலச்சந்திரனை இராணுவ காவலரனுக்குள்ள கொண்டே வச்சு பிஸ்கட் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அவன் ஒரு பெரிய தேச விரோதி அல்லது தப்பியோடின கைதி மாதிரி நெஞ்சில 5 ரவுண்ட்ஸ் அடிச்சு கொண்டாங்களே. இந்த பிமல் ரத்நாயகான்றவர் கணக்க கதைக்கிறார். ஏழுமண்டா அந்த கொலையாளிகளை நேற்று சட்டத்தின் முன்னால கொண்டு நிறுத்துங்கள் பார்ப்போம். அதுக்கான வீடியோ ஆதாரம் இல்லாம இருக்குது. சகோதரி இசைப்பிரியா ஒரு ஊடக போராளி சொல்றா, நான் இல்லைன்னு கன வசனம் அந்த சகோதரி கத்தி கொண்டிருக்கிறாள். அந்த வீடியோல போய் கொண்டிருக்கு. சனல் போல எல்லாருமே பார்த்தது, உலகமே பார்த்து விரும்பி போனது அந்த காட்சியை. அந்த சகோதரிக்கு என்ன நடந்தது, யார் யார் பிடிச்சிட்டு போறாங்களே, இல்லாட்ட முகங்களும் அதுல தெரியுது. இராணுவத்தின் சட்டத்தின் முன்னால நிறுத்த முடியுமா, அவங்களால நிறுத்த முடியுமா? வெள்ளக்கோடி வழக்கில நான் தான் ஓர்டர் போட்டேன் சுட சொல்லி என்று வெட்ட வெளிச்சமா ஊடகத்துக்கு சொன்னவர் கோட்டாபய ராஜபக்ச. ஏன் நிறுத்தல இன்னைக்கு சட்டத்துக்கு முன்னால? ஏன் நிறுத்தல?
இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் பிரச்சனை என்றோன்னா அவன் மூடி மறைக்கணும். உயிர்த்த ஞாயிறுன்றது ஒரு ஏமாற்று வேலை. ஏன்னா அங்க கர்தினால் பல்கன் ரஞ்சித் அதுக்கு சில இடைக்கிட குரல் கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரு ஏமாற்று வேலை. இன்றைக்கு கைக்கூலி பிள்ளையான கொண்டே வச்சிருக்கிறீங்க உள்ளும். உண்மையான சூத்திரதாரிகள் எங்க? ஆகவே இவர்களால தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பலாலி பகுதியில் அல்லது அங்கால விற்கப்பட்ட நிலங்களை ஆமியினர் விவசாயம் செய்கின்றார்கள். மக்கள் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான அவர்களுடைய இடங்களை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதில் பயிரிட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்தை கொடுக்காமல் இவர்கள் பிடித்து வைத்திருப்பது இராணுவத்தினருக்கு தொழில் கொடுக்கும் நோக்கிலா? என்னை பொறுத்தவரையில இது கடந்த கால ஆட்சியாளர்களை போன்ற பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பு. அந்த நிகழ்ச்சி நிரல்ல மாற இல்லை. அது தொடரும். இப்படி எங்கட தரப்பில் இருக்கிற சில முட்டாளுகள் தவறா நினைக்கிற மாதிரி அங்க ஒன்றும் இல்லை. அங்க அந்த நிகழ்ச்சி நிரல்ல எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கும் 2400 ஏக்கரை டேக் ஓவர் பண்றதுக்கான ஒரு கெசட் ஒன்று வர இருக்கு வலி வடக்குல, யாழ்ப்பாணம் வலி வடக்குல. இப்ப இதுக்கு முதல் 5900 ஏக்கர் இந்த வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர், இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் தங்கட காணியை இங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு பராமரிப்புக்கு கொடுக்கவோ அல்லது இங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு அதை கொடுக்கறதுக்கோ அவர்களுக்கு மனம் வருதில்லை. ஆனால் சிங்களவன் டேக் ஓவர் பண்றதுக்கு பேசாம இருக்கிறாங்க. இன்றைக்கு இங்க எங்கட தரப்புல எதிர்ப்பு வரையிலேன்னு சொல்லி இருந்தா அவள காணியும் அரச உடைமையாக்கப்பட்டிருக்கு. அவளத்துக்குள்ளையும் எதிர்காலத்தில் என்ன வரும்? சிங்கள குடியேற்றமும் இராணுவ முகாமும் இராணுவ ஃபேக்டரிகளும் தான் வரும். ஆகவே எங்களுடைய மக்கள் உணர தவறுகிறார்கள். வெளிநாட்டில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் அதுல உணர தவறுகிறோம். ஏனென்று சொன்னால் அந்த 5900 ஹெக்டேர் ஏக்கர் நிலப்பரப்புக்குள்ள பெரும்பாலான கிட்டத்தட்ட 75% நிலங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க பேர்ல இருக்கு. அதை டிக்ளைன் பண்ணல. இங்கே தங்களுடைய காணி அது எங்களுடையது, இன்னாருக்கு நாங்கள் பராமரிப்பு கொடுக்குறோம்னு சொல்லி கூட கொடுப்படையில்லை. அவ்வாறு இருக்கிற போது அவ்வளவு காணிகளையும் அவங்க இனங்கண்டு அரச உடைமையாக்குறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. ஆகவே எங்கட தரப்புல கணக்குறபாடு இருக்கு. சும்மா நாங்கள் இல்லாததுக்கு அவர் இருக்கிறார், இவர் வேறு வேற, அவ வாரா இவ போறான், நாங்க எங்கட இனத்தை வித்து பிழைக்க நினைக்கிறோமே ஒழிய நாங்க யாரும் இதய சுத்தியா இல்லை. நாங்க யோசிக்கிறோம் என்னண்டா இந்த காட்டி கொடுப்பு வித்து வார பணங்களால நாங்கள் ஏதோ பல நூற்றாண்டுகள் வாழ போறோம் என்று யோசிக்கிறோம். அந்த தவறான சிந்தனை போக்குத்தான் எங்கட இனமே அழிஞ்சு கொண்டு போறதுக்கு மிக முக்கியமான காரணம். ஆகவே சிங்களம் நிகழ்ச்சி நிரல்ல தெளிவா இருக்குது. அதுக்கும் பௌத்த சிங்கள பேரினவாதம் மிக தெளிவா இருக்கு. இன்றைக்கு இந்தியாவில் எப்படி RSS அங்கே ஒரு ஆக்கிரமிப்பை வச்சிருக்குதோ, ஸ்ரீலங்காவில பௌத்த பேரினவாதம் ஒரு ஆக்கிரமிப்பை செய்யறதுல தெளிவா இருக்குது. அந்த தெளிவுக்கு வர்ற எந்த ஆட்சியாளரும் உடன்படையிலேண்டா அவங்கள விரட்டுவாங்க அல்லது ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்திடுவாங்கன்ற பயம் ஆட்சிக்கு வாரவைக்கு இருக்கு. இந்த அன்றகுமார ஆட்சிக்கு வர முதல் சொன்னார், உயிர்த்த ஞாயிறு படுகொலைக்கு தான் வந்த ஒற்று கிழமையில முடிவெடுப்போம். இன்றைக்கு எவ்வளவு மாதங்கள் கடந்து போயிட்டுது. ஆட்சிக்கு வர முதல் சொன்னார், உகண்டாவில டொலர்கள் இருக்குது, உடனே கொண்டருவோம் ஒரு கிழமையில. இன்றைக்கு எத்தனை மாதம் ஆகிட்டு டொலர் கதையே இல்லை. வன்னியில 6 மெட்ரிக் டன் பவுனை ராஜபக்சாக்கள் வன்னி மக்களின் பவுனை ஜப்பானுக்கு கொண்டு வித்திச்சினம்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சரத் பொன்சேகா உள்ளிட்ட அவற்றை மகிந்த ராஜபக்ச பாசறைக்குள்ள இருந்த முக்கியமான ஆட்கள் தான் சொல்லினோம். இன்னைக்கு அதுல ஒரு துரும்ப கூட வேலை கொண்டு வர முடிஞ்சுதா? அது சம்பந்தப்பட்ட ஆட்களை பிடிச்சு அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுதா? ஏன்னா அவன் சொந்த பவுனா அவ விற்கல. ஒரு மக்களின் பவுனா அபகரிச்சு தங்கத்தை கொண்டு வித்திருக்கிறாங்க. இப்படி கன பிரச்சனை இருக்கு. ஆகவே ஆட்சிக்கு வர்றதுக்காக அவங்க நியமான ஃபைல்கள் தங்கள்கிட்ட இருக்குன்னு ஒரு மேசையில் அடுக்கி காட்டி இவ்வளவு ஃபைல் இருக்கு, வந்த உடனே எல்லாம் செய்வோம் என்று சொல்லி அவங்க கொடுத்ததை மக்கள் நம்பி வாக்களிச்சுட்டாங்க. அவங்களும் எதிர்பார்க்கையில மக்கள் இவ்வளவுக்கு சாரையாக வாக்களிப்பினோம். இப்ப அவங்களுக்கு தெரியும் வந்துட்டம் இது ஒண்ணும் செய்ய இயலாது. ஆனா அவங்க இழுக்கக்கூடிய அளவுக்கு இழுக்க யோசிக்கிறாங்க. இனி அதை ஆதரித்தாக்களும் அதை நம்பினாக்களும் தான் மோசம் போயிட்டோம். அதான் நிற்கிற பிரச்சனை. ஆகவே நாங்கள் தெளிவா இருப்போம். நாங்கள் ஒற்றுமையும் பலமும் சிந்திக்கிற ஆற்றலும் எங்கள்கிட்ட இருந்தால்தான்
நாங்கள் இருக்கிறத தக்க வைக்கலாம், இல்லையென்றால் நாங்கள் வேபாத்து கொண்டிருக்கோம். அவங்க ஒவ்வொரு கேசட் பேப்பரா போட்டு முழுக்க அபகரிச்சு கொண்டு போயிடுவாங்க. செம்மணியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு விடயமாக தமிழ் கட்சிகள் ஏதாவது முயற்சி செய்கின்றார்களா? இந்த படுகொலையானது இலங்கை அரசாங்கம் கூறுவது போலல்ல, இது தமிழர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கணக்கில் அவர்கள் முன்னெடுத்து மற்ற அரசாங்கங்களுக்கு அல்லது வெளிநாட்டு தூதுவர்களுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் இவர்கள் ஏதாவது மக்கள் சார்பில் முன்னெடுக்கின்ற நிலைப்பாடு அங்கு உள்ளதா? அருமையான கேள்வி, மிக பரிதாபகரமான நிலைமை என்றுதான் உங்களோட இந்த கேள்விக்கு நான் மறுமொழி முதலாவதா சொல்லியது. அருமையான கேள்வி கேட்டேன். நான் பல இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம் இதுதான். எல்லாரும் சேர்ந்து ஒரு பொறிமுறையை ஏற்படுத்தும். அதாவது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல், இந்த அடிபுடாடு அரசியலை விட்டுட்டு இந்த விஷயத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு பொறிமுறையை உருவாக்குங்கோ. இது உள்நாட்டுக்குள்ள இதுக்கு நீதி இல்லை, இது சுயாதீன சர்வதேச பொறிமுறை மூலம்தான் இதுக்கான நீதியை நாங்கள் பெறலாம். இதற்கு எல்லோருமா சேர்ந்து ஒரு ஒற்றுமை நிலப்பாட்டில் இதை வலுப்படுத்த வேணும். இந்த விஷயம் முடியும் வரையும் இதுக்கு தயாரில்லை. இங்கே ஒரு பகுதி கடிதம் எழுதி இருக்கணும், ஜனாதிபதிக்கு உண்மையை கண்டறியும். நான் ஏலவே சொன்னதான் சொல்லலாம், இதுல வேற வார்த்தைகள் தான் பெறும். இப்படியான கடிதங்களை வாசிக்கல உண்மையான இனமான உணர்வுள்ளவனுக்கு வேற வார்த்தை தான் பெறும். ஏனென்று சொன்னால், வழக்கு போட்டவன புலனாய்வாளர்களை வச்சு மிரட்டுறவன் உண்மையை கண்டறிவான். எந்த முட்டாள் இதை ஏற்றுக்கொள்வான்? இரண்டாவது, கடந்த காலத்துல இந்த செம்மணி புதகுழி தோண்டி இல்ல அடுக்குப்படைக்குள்ள ஆட்சிக்கு முண்டு கொடுத்து கொண்டிருந்த தரப்பு ஒரு கடிதம் எழுதியன். அவரான் சொன்னவை சகோதர இயக்கங்களை படுகொலை செய்து புதைச்சவியன். இப்ப சின்ன பிள்ளைகளின் உடலங்கள் வர வாய போத்திட்டோம், என்னன்னு தெரியல. ஆகவே இப்படியான ஒரு குறுக்கு வழி முறைகளும் ஏனைய தரப்பாக இருக்கிற தமிழ் தேசிய தரப்பு ஒரு ஒற்றுமை நிலப்பாட்டுல நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு பொறிமுறை ரீதியாக உள்நாட்டுகள்ல இதுக்கு நீதி இல்லை, இதுக்கான ஒரு பொறிமுறை தேவை, இந்த பொறிமுறையின் அடிப்படையில தான் இதை கொண்டு போகணும்னு யாரும் ஒற்றுமைப்படுற மாதிரி இல்லை. அதுதான் நீங்க இருக்கிற பெரிய பரிதாபம். அதை விட புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற கட்டமைப்புகள் கூட இதை வலுப்படுத்த வேணும்னு யாரும் சிந்திக்கல. அதுவும் ஒரு பெரிய பலவீனமான சூழலாத்தான் இங்க இருந்து கொண்டிருக்கு. ஆகவே இதுதான் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. இன்றைக்கு பிழை செய்தவங்க இன்றைக்கு இதுல உண்ட நான் தெளிவா சொல்றேன், சிங்கள தரப்பு தமிழர் விவகாரத்துல வேறுபாடு இல்லாமல் ஒன்றிணைஞ்சு நிற்கிறாங்க. ஆனால் தமிழர் தரப்பு தமிழர் விடயத்துக்குள்ள ஒரு நிலைப்பாட்டில இல்லை. இதுதான் சிங்கள தரப்பு வென்று கொண்டு போறதுக்கான சந்தர்ப்பமாக இருக்கு. இதுல நாங்கள் கூறுற தவறும் எங்கட பக்கத்தில் இருக்கிற பலவீனமும் இவைதான். உண்மை. நாங்கள் கூறிக்கொண்டது போல பல முறை பல அரசுகள் முன்னெடுத்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதற்கான குழு அமைக்கின்றோம், இதற்கான குழு அமைக்கின்றோம், தமிழர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்கின்றோம் என்று பலதை கண்டுவிட்டோம். கண்டும் இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசியல் செயற்பாட்டாளர்கள் அனைவரும், அது இந்த கட்சி என்பதில்லை, இன்று இருக்கின்ற இந்த அரசியல் தமிழ் செயற்பாட்டாளர்கள் உண்மையிலேயே ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பது உண்மையான விடயம். இது போன்று நீங்கள் கூறியது போல புலம்பெயர் நாட்டில் இருக்கின்றவர்களும் அதற்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகின்றவர்களாக இன்று இல்லை. அவர்களிடம் நோக்கு வேறு திசையை நோக்கி போகின்றது. அந்த வகையிலே எங்களுக்கான ஒரு முடிவுக்கான நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டிய ஒரு நிலைப்பாடு அவர்கள் புரிந்து கொண்டு செயலாற்றுகின்றார்கள் என்பது பல நிகழ்வுகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. செம்மணி விடயமாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும், நாங்கள் அணையா விளக்கு விடயமாக இருந்தால் என்ன, மாறுபட்ட விடயமாக இருந்தாலும், இன்று சிங்கள மக்களே தமிழர்களுக்காண்டி முன் வந்து செயற்படுகின்ற விடயங்கள் இருக்கின்றது. அதுவும் ஒரு சிங்கள இளைஞன் ஒரு வழக்கறிஞராக அவர் வந்து செயற்படுகின்ற விடயங்களை பார்த்தும் எங்களுடைய அரசியல்வாதிகள் திருந்தவில்லை, எங்களுடைய மக்களுக்கான விடயங்களை முன்னெடுக்கவில்லை என்றால் இவர்கள் தேவையில்லை என்பதை எங்களுடைய
மக்கள் தீர்வு கொள்ள வேண்டும் என்பது உண்மையான விடயம். அந்த வகையிலே சபாகோதாஸ் அவர்கள் கூறியது போலவே இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் அவர் கூறிக்கொண்டு வருகின்ற அனைத்து விடயமும் உண்மையானது. அவர் ஒரு போராளியாக இருந்து இன்றும் ஒரு போராளியாக, பேச்சு போராளியாக சுதந்திரத்துக்காக முன்னின்று பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனாலும் அங்கு செயற்படுகின்ற அரசியல்வாதிகள் ஆகிய நீங்கள் நிச்சயமாக நீங்களும் இது போன்று நீங்கள் மக்களுக்காக, மக்களின் செயற்பாட்டுக்காக, மக்களின் நன்மைக்காக, மக்களின் வாழ்வாதாரத்துக்காக, செம்மணி போல எத்தனையோ புதைகுழிகள் இருக்கின்றது, அதை கண்டுபிடிப்பதற்காக உலக நாடுகளுக்கு நீங்கள் முன்வைக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம். செவிடன் காதில் ஊதிய சங்கம் அல்ல இது. உண்மையிலேயே நீங்கள் விழித்தெழ வேண்டும். விழித்தெழுந்து தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல நிலைப்பாட்டை நீங்கள் பெற்றுக் கொடுத்ததன் பின் தான் உங்களுடைய மனம் சாந்தி பெறும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். போகும்போது எதையும் கொண்டு போவதில்லை. இருக்கும்போது நன்மையை செய்து நீங்கள் வாழுங்கள். அதுவும் தமிழ் மக்களுக்காக நீங்கள் செய்து வாழுங்கள். தமிழ் மக்களின் இரத்தத்திலே, தமிழ் மக்களின் குருதியிலே, தமிழ் மக்களின் குரோதத்திலே நீங்கள் ஆட்சி அமைத்து தொடர்வீர்கள் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள் என்பது தமிழ் மக்கள் உங்களுக்கு படிப்படியாக கூற்று செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய அரசியல் களத்திலும் சிறப்பாக சபாகோதாஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தமையிட்டு நன்றிகளை கூறிக்கொண்டும் மிகவும் ஆளுமையான உண்மையான விடயங்களை பகிர்ந்து கொண்டதன் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நன்றி சபாகோதாஸ். நல்ல உறவுகளே, நீங்கள் பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம். நாங்கள் விழித்தெழவில்லை என்பது தெரிகின்றது. நாங்கள் விழித்தெழுந்தாலும் அரசியல்வாதிகள் எங்களுக்கு துணை நிற்காமல் நிற்பது என்பதும் புரிகின்றது. இதை உணர்ந்தவர்களாக நீங்கள் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கு இந்த செம்மணி விவகாரம் வந்ததுக்கு பிறகு விமல் வீரவன்ச உதய கம்பன்பில சரத் வீரசேகர கொட்டுகிற இனவாதத்தை ஏன் அவர்கள் கட்டுப்படுத்தல? தாயகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அதன் பின்னாலே இந்த அரச தரப்பு இருக்க கண்ணும் காணாதது போல ஊக்குவிப்பு செய்கிற இந்த ஆட்சியாளர்களால ஒரு காலமும் இனவாதமற்ற, மதவாதமற்ற தேசத்தை உருவாக்கவே முடியாது. சிங்கள தரப்பு தமிழர் விவகாரத்துல வேறுபாடு இல்லாமல் ஒன்றிணைஞ்சு நிற்கிறாங்க. சகோதரி இசைப்பிரியா ஒரு ஊடக போராளி. அந்த சகோதரிக்கு என்ன நடந்தது, யார் யார் பிடிச்சிட்டு போறாங்க, இல்லாட்ட முகங்களும் அதுல தெரியுது. இராணுவத்தின் சட்டத்தின் முன்னால நிறுத்த முடியுமா அவங்களால? வெள்ளக்கோடி வழக்கில நான் தான் ஓர்டர் போட்டேன் சுட சொல்லி என்று வெட்ட வெளிச்சமா ஊடகத்துக்கு சொன்னவர் கோட்டாபய ராஜபக்ச. ஏன் நிறுத்தல இன்னைக்கு சட்டத்துக்கு முன்னால? தமிழர் தரப்பு தமிழர் விடயத்துக்குள்ள ஒரு நிலைப்பாட்டில இல்லை. ஆகவே நாங்கள் தெளிவா இருப்போம். நாங்கள் ஒற்றுமையும் பலமும் சிந்திக்கிற ஆற்றலும் எங்கள்கிட்ட இருந்தால்தான் நாங்கள் இருக்கிறத தக்க வைக்கலாம். இல்லையென்றால் நாங்கள் வியாபாரத்து கொண்டிருக்கோம். அவங்க ஒவ்வொரு கேசட் பேப்பரா போட்டு முழுக்க அபகரிச்சு கொண்டு போயிடுவாங்க. அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.